சோஷியல் மீடியா வந்து எதுக்கு தான் பயன்படுத்துறதுன்னு இல்லை. ஒரு நல்ல படம் வந்திருக்கு. நம்ம தமிழ் மொழியை பற்றின படம் வந்திருக்கு. அன்னைக்கு மொழி போராட்டத்துக்காண்டி எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க, எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகி எடுத்திருக்கிறாங்க சுதா கோங்கரா. படம் அற்புதமாக இருக்குது. நம்மளும் படம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இது ஓடலை, இது வந்து ஒன்றும் இல்லை, இது கேவலமாயிருச்சு, இது தோற்று போச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படம் வரும்போது அதை வந்து நம்ம உண்மையாலுமே நல்ல படமாக இருந்தால் அதை நம்ம கொண்டாடி தான் தீர்க்கணும். இப்போ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு அதை எதிர்த்து போராடுற ஒரு படமாக இருக்குது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு படைப்பாக வந்து சுதா கோங்கரா பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், சிவகார்த்திகேயன்லேருந்து அதர்வாலேருந்து ஜெயம் ரவியிலேருந்து இந்த ஸ்ரீலீலாலேருந்து ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இசை பிரமாதமாக இருக்குது. அல்டிமேட்டாக ஒரு படம் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு படத்தை, நல்ல படத்தை, நம்மளுடைய மொழியை பற்றி பேசுகிற ஒரு படத்தை நம்ம வந்து போய் இப்போ தியேட்டரில் பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி பேசுகிறது, இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்குறது. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வேணால் யாரை வேணால் திட்டலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம்.